வணக்கம். இன்னைக்கு ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரின்சஸ் டாப் தான் வந்து தியரி டியூட்டோரியல் வந்து பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அம்பர்லா பேட்டர்ன் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ அதோட கண்டினியூஷனாக இந்த வீடியோவில் வந்து பிரின்சஸ் டாப் டியூட்டோரியல் தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 5 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு நினச்சிருந்தோம். ஸோ நம்மளோட எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் இல்லைன்னா இது வந்து கண்டிப்பாக சாத்தியம் இல்லாதது. ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ளே நம்ம வந்து போகலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோவை முழுசா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நம்ம வந்து பிரின்சஸ் டாப் வந்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மல் சுடிதார் அதுக்கப்புறம் அம்பர்லா எப்படியும் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போட்டுட்டு வரோம். ஸோ அதை போய் பார்க்காதவங்க நீங்கள் அந்த வீடியோ பாருங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து என்ன அப்படிங்கிறது ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இப்போ தேர்ட் மாடல் சுடிதார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரின்சஸ் டாப். ஓகேவா? ஸோ இதில் என்ன வித்தியாசம் வருது அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து உயரம் என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு வேணும்னு பார்த்துக்கோங்க. உயரம், மார்பு சுற்றளவு, இடுப்பு சுற்றளவு, சீட் சுற்றளவு, ஷோல்டர், சின்ன ஷோல்டர், கை நீளம், கை சுற்றளவு, முன்கழுத்து இறக்கம். ஓகேவா? இது வரைக்கும் நம்ம நார்மலாக உள்ள சுடிதாரில் உள்ள அளவுகள் தான். ரெண்டு மெஷர்மெண்ட் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா எடுக்கணும் பிரின்சஸில். என்ன அப்படின்னா முன் உயரம், அடி உயரம். நம்ம நார்மலாக வந்து ப்ளவுஸுக்கு தான் வந்து முன் உயரம் அடி உயரம் வந்து எடுப்போம். பிரின்சஸ் டாப்புக்கு வந்து நம்ம அதே மாதிரியே தான் முன் உயரமும் அடி உயரமும் எடுக்கணும். முன் உயரம் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுவேன். மேலே இருந்து ஷோல்டர் பாயிண்ட்ல இருந்து கரெக்டாக உங்களோட பஸ்ட் பாயிண்ட், ஸ்தானம் அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்களோட பஸ்ட் பாயிண்ட் எந்த அளவில் வருதோ அதோட வெர்டிக்கல் மெஷர்மெண்ட் தான் அது. சரியா? இப்போ ஷோல்டர் பாயிண்ட்ல இருந்து எனக்கு பஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் வைக்கும்போது 9 இன்ச் அளவில் பஸ்ட் பாயிண்ட் வருது. ஓகேவா? அந்த பஸ்ட் பாயிண்ட்ல 9 இன்ச் வருதுன்னா டேப்பை கரெக்டாக அந்த பஸ்ட் பாயிண்ட்ல வச்சுட்டு கீழே அண்டர் பஸ்ட், அதாவது உங்களுக்கு பஸ்ட் முடியக்கூடிய இடம் எவ்வளவு அப்படிங்கிறத பார்க்கணும். அதுதான் அடி உயரம். ஓகேவா? இப்போ வந்து இப்போ நிறைய பேர் வந்து பஸ் பாயிண்ட்னா என்ன அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கு சும்மா ரஃபாக ஒரு டயக்ராம் மாதிரி நான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ இது உங்களோட இப்போ மேலே ஷோல்டர் பாயிண்ட்ல இருந்து நீங்கள் பாயிண்ட் எடுக்கிறீங்களா, உங்களோட மார்போட பாயிண்ட், உங்களோட மார்போட சென்டர் பாயிண்ட் தான் நம்ம வந்து முன் உயரம் சொல்லுவோம். ஸோ இதுலேருந்து எனக்கு மார்பு பாயிண்ட் எடுக்கும்போது 9 இன்ச் வருது. ஓகேவா? நீங்கள் அதுக்கப்புறம் அண்டர் பஸ்ட் அப்படின்னா உங்கள் மார்பு முடியக்கூடிய இடம் தான் நமக்கு அடி உயரம் சொல்லுவோம். ஸோ அது வந்து 11.5 இன்ச் இருக்குது. ஸோ இந்த 9 இன்ச்சில் இருந்து 11.5 இன்ச்சை கழிக்கும் போது நமக்கு 2.5 இன்ச் வரும். ஸோ நான் அதை தான் இந்த அடி உயரம் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட மார்பு பாயிண்ட் முடியக்கூடிய, அதாவது மார்பு அளவு வந்து முடியக்கூடிய இடம் தான் நம்ம அடி உயரம்னு வச்சுருக்கோம். நிறைய பேர் வந்து பட்டியையும் அடி உயரத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிடுவாங்க. அடி உயரம் முடியக்கூடிய இடத்துல இருந்து தான் ப்ளவுஸில் வந்து பட்டி வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த 2 வித்தியாசம் வந்து உங்களுக்கு வந்து தெரியணும். அடி உயரம் முடியக்கூடிய இடத்துல இருந்து தான் நமக்கு வந்து பட்டி வந்து ஆரம்பிக்கும் ப்ளவுஸை பொறுத்தளவு. ஓகேவா? ஸோ இப்போ இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துடலாம். சுடிதாரில் உயரம் வந்து 38 + ½ இன்ச் நம்ம வந்து கூட்டி 38.5 இன்ச் வைப்போம். அதே மாதிரி மார்பு பாயிண்ட் 1/6 மார்பு + 3/4 இன்ச் பண்ணும்போது நமக்கு 6 இன்ச் வருது. இடுப்பு பாயிண்ட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரை மார்பு -1. மார்பு சுற்றளவை 2ஆல் டிவைட் பண்ணிட்டு -1 பண்ணும்போது நமக்கு 15 இன்ச் வருது. அப்புறம் மார்பு சுற்றளவுக்கு நமக்கு 1/4 மார்பு +1. மார்பு சுற்றளவை 4ஆல் டிவைட் பண்ணிட்டு +1 இன்ச் ஆட் பண்ணும்போது நமக்கு 9 இன்ச் கிடைக்கும். அதே மாதிரி இடுப்பு சுற்றளவு வந்து 1/4 இடுப்பு +1. இடுப்பு சுற்றளவை 4ஆல் டிவைட் பண்ணிட்டு +1 பண்ணும்போது நமக்கு 8 இன்ச் கிடைக்குது. சீட் சுற்றளவு பார்த்தீங்க அப்படின்னா 1/4 சீட் +1. சீட் சுற்றளவை 4ஆல் டிவைட் பண்ணிட்டு +1 இன்ச் ஆட் பண்ணும்போது நமக்கு 10 இன்ச் வந்து கிடைக்கும். பாட்டம் சுற்றளவு நமக்கு சீட் சுற்றளவு எவ்வளவு இருக்கோ அதிலேருந்து ஒரு ½ இன்ச் வந்து நம்ம ஆட் பண்ணுறது தான் நமக்கு பாட்டம் சுற்றளவு. ஓகேவா? அதுக்கப்புறம் ஷோல்டர் வந்து அரை ஷோல்டர் 1/2 ஷோல்டர் பண்ணும்போது நமக்கு 6 இன்ச் கிடைக்குது. சின்ன ஷோல்டர் நமக்கு 3 இன்ச் இருக்குது. ப்ளஸ் ½ இன்ச் வந்து தையலுக்காக ஆட் பண்ணிவிட்டு 3.5 இன்ச் பண்ணுவோம். இது வந்து நார்மல் சுடிதாரில் உள்ள மெத்தடே தான். இதில் ஒரே ஒரு 2 சின்ன வித்தியாசம் மட்டும் நமக்கு வரும். ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ முன் உயரம் வந்து நம்ம 9 இன்ச் எடுத்து மெஷர் பண்ணியிருக்கோமா, ஒரு 1/4 இன்ச் மட்டும் தையலுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 9.25 இன்ச். அடி உயரம் அப்படியே எடுத்துக்கலாம், 2.5 இன்ச் அப்படியே எடுத்துக்கணும்.
இந்த ரெண்டு மெஷர்மெண்ட்ஸ் மட்டும் நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து சுடிதாரில் வரும். மற்றபடி எல்லாமே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மாடல் சுடிதார் இருக்குல்ல அதே மெத்தட் அதே ஃபார்முலா தான். இந்த ரெண்டு மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸஸாக வரும், வேறு எதுவுமே இல்லை. ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் டயக்ராம் போடும்போது உங்களுக்கு என்ன அப்படிங்கிறத ஈஸியாக வந்து டயக்ராமில் வந்து பார்க்கலாம். இந்த மெஷர்மெண்ட்ஸ் பேஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து டயக்ராம் போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஹைட்டு 38 இன்ச் இருக்குது. ஸோ அதை மார்க் பண்ணிக்கலாம். 38 இன்ச். நார்மலாக நம்ம வந்து 1 இன்ச் நம்ம வந்து தையலுக்கு விடுவோம். ஸோ இந்த பிரின்சஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 3 பீஸாக வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ஹைட் டிஃப்ரென்ஸ் வந்து கொஞ்சம் உங்களுக்கு கட்டையாக வரும். அதாவது நீங்கள் இப்போ உங்களோட ஹைட் வந்து 38 இன்ச் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 1 இன்ச் 1.5 இன்ச் வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த ஹைட் வந்து கம்மியாகும். அப்படி அந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் முதல்ல என்ன பண்ணிடுங்க அப்படின்னா நம்ம 1 இன்ச் வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணுறோமா 2 இன்ச்சாக ஆட் பண்ணிக்கோங்க பிரின்சஸை பொறுத்தளவு மட்டும். ஏன்னா நம்ம வந்து ஜாயின் பண்ணி நம்ம வந்து அந்த பீஸை வந்து தைக்கும்போது கொஞ்சம் அந்த ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணி விடும்போது உங்களுக்கு வந்து டாப் வந்து கட்டையாயிரும் நிறைய பேருக்கு. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக 1 இன்ச்சுக்கு பதிலாக 2 இன்ச் ஆட் பண்ணியிருக்கோம். தையலுக்கும் சேர்த்து நம்ம வந்து விட்டுறலாம். ஓகேவா? 2 இன்ச் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ மேலேருந்து மார்பு பாயிண்ட் 6, அதுக்கப்புறம் இடுப்பு பாயிண்ட் 15. ஓகேவா? இப்போ மார்பு சுற்றளவு 9 இன்ச், அதை இதில் மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இடுப்பு சுற்றளவு 8, அதையும் இதில் மார்க் பண்ணிக்கலாம். தையலுக்கு 1 இன்ச் இல்லைன்னா 1.5 இன்ச், அது உங்களோட விருப்பம், அந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சீட் சுற்றளவு எப்படி எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். அந்த இடுப்பு பாயிண்ட்லேருந்து 7 இன்ச் வச்சிங்க அப்படின்னா கரெக்டான அளவில் எல்லாத்துக்குமே இருக்கும். கொஞ்சம் ஹைட் அதிகமாக இருக்கிறவங்க வெயிட் கொஞ்சம் கூட இருக்கிறவங்க மட்டும் நீங்கள் 7.5 இன்ச் வரைக்கும் வச்சுக்கோங்க. மற்றபடி எல்லாருக்குமே 7 இன்ச் வந்து சரியான அளவில் இருக்கும். ஸோ இந்த இடத்துல இருந்து 10 இன்ச் சீட் சுற்றளவு வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு பாட்டம் சுற்றளவு வந்து நமக்கு 10.5 இன்ச் இருக்கணும். நமக்கு வந்து சீட் சுற்றளவு எவ்வளோ இருக்கோ அதுலேருந்து நமக்கு வந்து 1/2 இன்ச் கூடுதலாக வந்து இருக்கணும். இப்போ ஷோல்டர் 1/2 ஷோல்டர் பண்ணும்போது 6.5 இன்ச் அதில் போட்டுக்கலாம். ஜஸ்ட் ஒரு லைன் போட்டோம், நமக்கு ஆம்ஹோல் கிடச்சிருச்சு. 1 இன்ச் இந்த மாதிரி எடுத்து ஒரு கர்வ் கொடுத்துடலாம், ஆம்ஹோல் கர்வ் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் நெக்கோட கேப் 3.5 இன்ச் இருக்குது. ஸோ நெக் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரைச்சிக்கலாம். இப்போ இதுக்கு ஷேப் கொடுத்துடலாம் இது வரைக்கும். அதுக்கப்புறம் ஷோல்டர், இது எல்லாமே வந்து நார்மலாக உங்களுக்கு எப்போதும் உள்ள மாதிரி இது நார்மல் சுடிதார் பேட்டர்ன். ஓகேவா? இப்போ இதிலேருந்து தான் உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசப்படும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஷேப் கொடுத்துக்கலாம். ஒரு 1 இன்ச் எடுத்து இப்படி ஷேப் கொடுப்போம்ல, அந்த ஷேப் கொடுத்துடலாம். அவ்வளோதான். ஸோ இது வரைக்கும் நம்ம நார்மல் சுடிதார் பேட்டர்ன். இப்போ இதிலேருந்து எப்படி நமக்கு வித்தியாசம் வரும் அப்படின்னா நீங்கள் ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து கரெக்டாக டேப்பை வச்சு உங்களோட முன் உயரம் எவ்வளோ நமக்கு 9 ப்ளஸ் ஒரு 1/4 இன்ச் தையலுக்கு ஆட் பண்ணி 9.25 சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இடத்துலேருந்து டேப்பை வச்சு 9.25 எங்கே வருது அப்படின்னு பாருங்கள். ஸோ இப்போ இந்த இடத்துல இங்கே வருது நம்ம வச்சுக்கலாம். இந்த இடத்துல வருதுன்னு வச்சுக்கணும். இங்கே வந்து ஒரு 9.25 இருக்குது, அதாவது முன் உயரம் 9.25 இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து அடி உயரம் நமக்கு 2.5 இன்ச் இங்கே வருதுன்னு வச்சுக்கலாம். 2.5 இன்ச் இப்படி வருதுன்னு வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு லைன் மட்டும் இப்படி போட்டுருங்க. சும்மா ஒரு ரஃபாக ஒரு லைன் போட்டிருக்கோம். ஓகேவா? போட்டுட்டு இப்போது 1/10 மார்பு நம்ம நார்மலாக வந்து டாட் பிடிக்கிறதுக்கு, அதாவது பேக் டாட் பிடிக்கிறதுக்குலாம் 1/10 மார்பு பண்ணுவோம்ல, சேம் அதே ஃபார்முலா தான். 1/10 மார்பு. இப்போ மார்பு சுற்றளவு வந்து 32, அப்போ 1/10 மார்புங்கும் போது 3.2 வரும் நமக்கு. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த ஃபோல்டட் சைடு இருக்குல்ல, இந்த இடத்துலேருந்து 3.2 எங்கே வருதுன்னு பார்க்கணும். இப்போ இங்கே வருது வச்சுக்கலாம், இந்த இடத்துல வருதுன்னு வச்சுட்டு இந்த பாயிண்ட் இங்கே தான் வருதுன்னா அடி உயரத்துக்கு ஜஸ்ட் ஒரு லைன் மட்டும் இந்த மாதிரி போட்டுடணும். போட்டுட்டு இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இங்கே ஒரு 1/2 இன்ச் இங்கே ஒரு 1/2 இன்ச் வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு ஷேப் கொடுக்குறோம். இந்த மாதிரி ஒரு ஷேப் மட்டும் கொடுக்குறோம், ஒன்றும் பண்ணல. ஒரு லைன் போட்டு இதோட சென்டர் பாயிண்ட்லேருந்து இங்கே ஒரு 1/2 இன்ச் இங்கே ஒரு 1/2 இன்ச் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு ஷேப் மட்டும் கொடுக்குறோம். கொடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல இருந்து பாயிண்ட் இந்த இதை வந்து வளைச்சி ஒரு ஷேப் கொடுத்துட்டு இந்த கீழே பாட்டம்லேருந்து ஒரு 2 இன்ச் மட்டும் எடுத்துக்கோங்க.
ரொம்ப எடுக்க வேணாம், ஒரு 2 இன்ச் மட்டும் எடுத்துகிட்டு இதுலேருந்து ஸ்ட்ரெயிட் லைனாக அப்படி கொண்டு வந்துடலாம். இங்கேருந்து இப்படி கொஞ்சம் வளைச்சி கொண்டு போயிருங்க. நீங்கள் கொடுக்குற ஷேப்பில் தான் அது தெரியும். ஸோ கொஞ்சம் வளைச்சி கொண்டு வந்து கொடுத்துடலாம். இப்போ இது வரைக்கும் உள்ளது இந்த லைன். இப்போ இதுக்கு கட்டிங் பாயிண்ட் எப்படி கொடுக்கணும்னா, ரொம்ப ஒரு 1/2 இன்ச் கூட இல்லை, 1/4 இன்ச்சை விட கொஞ்சம் கம்மியாக ஒரு பாயிண்ட் அளவுக்கு மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஜஸ்ட் ஒரு ஷேப்காக, கட்டிங் பாயிண்ட்காக தான் நம்ம இதை கொடுக்குறது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கட் பண்ணுறது எங்கேருந்து கட் பண்ணோன்னா, இந்த டாட்டாக வச்சுருக்கீங்களா, இந்த டாட்லேருந்து இங்கே கட் பண்ணி இந்த ஷேப்பை கட் பண்ணி திருப்பி இந்த டாட் முடிச்சு இங்கே முடிச்சிருங்க. முடிச்சுட்டு திருப்பி இந்த டாட்டாக வச்சுருக்கோம்ல அந்த இடத்துலேருந்து கட் பண்ணி இந்த ஷேப் கட் பண்ணி இங்கே கட் பண்ணிடுவோம். கட் பண்ணும்போது நமக்கு 3 பீசஸாக வந்து கிடைக்கும். இதை வந்து 3 பீஸ் டாப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு பிரின்சஸ் அப்படின்னா உங்களுக்கு இதுதான் மெத்தடு. ஸோ கட்டிங் பாயிண்ட் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் அதை கட் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த இடத்துலேருந்து எடுத்துருக்கிறது வந்து 2 இன்ச். மெயினாக இந்த பிரின்சஸ் டாப் வந்து தைக்கிறவங்களுக்கு வந்து பிரச்சனை என்ன வரும்னா, ஹைட்டில் தான் டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ நீங்கள் ஹைட்டை மட்டும் கூட்டிக்கிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை உங்களுக்கு வந்து வராது. அதே மாதிரி இந்த சைடு நம்ம வந்து தையல் வந்து ஜாயின் பண்ணும்போது தைக்கிறதுனால ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு விட்டே நம்ம தைக்கணும். அதாவது 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம தைப்போம். அப்படி தைக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா, பிரின்சஸில் மட்டும் நீங்கள் எவ்வளோ வந்து உங்களுக்கு சீம் அலவன்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதில் இருந்து ஒரு 1/4 இன்ச் இல்லைன்னா ஒரு 1/2 இன்ச் எந்த அளவுக்கு நம்ம தையல் போடுவோமோ அதுக்காக மட்டும் இந்த இடத்துல கொஞ்சம் விட்டு இந்த மாதிரி தைப்போம். நம்ம பிரின்சஸ் ப்ளவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்டில் மட்டும் ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விட்டு தைப்போம். ஸோ அதே மாதிரி தான் கட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இதுலேயும். மற்றபடி எல்லாமே வந்து உங்களுக்கு சேம் தான். ஸோ இதோட கட்டிங் பார்ட் எல்லாமே நம்ம வந்து இனி வரக்கூடிய வீடியோஸில் பார்ப்போம். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.